செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, தமிழகத்தில் இன்றைய தினம் 2 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகளுக்கு இன்று கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை என்பது பரவலாக பெய்து வரக்கூடிய நிலையில் தெற்கு கொங்கன் மற்றும் வடக்கு கேரள பகுதிகளுக்கு ஒட்டிய மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது நிலவு வருகிறது. ஏற்கனவே மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவு வருகிறது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதன் காரணமாக பரவலாக வடகடலோர மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக மழை பெய்து வந்தாலும் தற்போதைய தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல புதிதாக உருவாகக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக இன்றைய தினம் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பகுதிகளில் 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல தரைக்காற்று என்பது வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. அதே போன்று நாளைய தினமும் ஓரிரு இடங்கள்ல தமிழகத்தை பொறுத்தவரை தரைக்காற்று என்பது 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துல வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 24ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை பரவலாக மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி லிபிகா.